மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நான் பார்க்க போகிறதுங்க மைதா மாவு வச்சு ஒரு பூரிங்க. மைதா மாவில் பூரி எப்படி பண்ணலான்னு என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு பாருங்கள், இதில் ஒரு கப்பு வச்சுருக்கேங்க. இதை அப்படியே நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. மைதா மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் நம்ம மாவோட போட்டுக்கலாங்க. ரவை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள் 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாம் நல்லா இப்படி கலக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாங்க, அடிக்கடி மைதா மாவு சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பூரி அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் மசால் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இது சூப்பர் மேட்சாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து உடனே நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் இலக்கமாக பிசையணுங்க. கோதுமை மாவு, இது மைதா மாவுங்க. மைதா மாவு 2 ஸ்பூன், ரவை, அரிசி மாவு 4 ஸ்பூனுங்க, உப்பு தேவையான அளவு. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சூப்பராக இப்படி பாருங்கள் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்ச்சி போடுவாங்க. இதை பாருங்கள், இப்படி ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டுங்க, நம்ம அப்புறம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் சின்ன உருண்டையாக பிடிச்சி இப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் பாருங்கள் காஞ்சிட்ருக்கு. ஹையில் வச்சுக்கலாங்க. நான் சிம்மில் வச்சுருந்தேன், அடுப்பு ஹையில் வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் தொட்டு பார்த்து இந்த ஆவி பாருங்கள் சூடு படுதுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மேலே அப்படி இப்படி அமுத்தி விடணுங்க. சூப்பராக அப்போ பொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா. இதை அப்படியே திருப்பி போட்டுருவணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மைதா மாவு பூரி. அரிசி மாவு குட்டி ஸ்பூனில் 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. மைதா மாவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு இதையெல்லாம் போட்டு உப்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு இப்படி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்கிட்ட வேலை செய்யும் போது பார்த்து செய்யுங்க. நம்ம இன்னொரு பூரி போடலாங்க. போட்டுட்டு இப்படி மேலே அமுத்தி விட்டுட்டா அப்படியே பொல்லுங்க. பார்த்துட்டிங்களா? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் மசால் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சூப்பராக இருக்குங்க. வரமிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கேங்க. அந்த மசாலா அவ்வளோ நல்லா இருக்குங்க, எம்மியாக. நீங்கள் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். நான் 2மே அப்லோட் பண்ணுறேங்க, பூரியும் போடுறேங்க, மசாலும் போடுறேன். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து எண்ணெய் வடிச்சு எடுத்து எண்ணெய் ஒன்றும் அவ்வளோவா இழுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூரிக்கு. நம்ம இப்போ டேஸ்டிங் பிளேட்டில் வைக்கலாங்க. இந்த பூரி வைக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த மசால் பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் மசால் நான் பண்ணியிருக்கேன், அது ரெடி ஆகிருக்குங்க. சரிங்களா, நான் இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிச்சாலே பஞ்சு மாதிரி இருக்குங்க பூரி. இந்தா பாருங்கள், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலில் நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் இந்த மசால் போடுறேங்க, இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு பூரிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட இந்த தக்காளி கம்மியாக தான் போடணுங்க இந்த மசாலுக்கு. வரமிளகாத்தூள் போட்டிருக்கேங்க, பச்சை மிளகா 1 போட்டிருக்கேங்க.
நான் சொன்ன அந்த சேனலில் பார்த்து சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க.